வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான தூதுவளை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் தூதுவளை கீரை அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி கீரையை பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும். அதோட தண்டுலேயும் சரி அதோட இலையிலையும் சரி நிறைய முள் இருக்கும். அதே மாதிரி அதோட காய் வந்து இந்த மாதிரி இருக்கும், ரவுண்டான ஷேப்பில் இருக்கும். அதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஊதா நிறத்தில் இருக்கும். இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்க முடியல. அதோட பூக்கள் நிறம் வந்து ஊதா கலர்ல இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வந்து எப்படி சுத்தம் செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கையில் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா தொட்டோம்னாலே வந்து முள் நம்ம கையில் வந்து ஏறிடும். அதனால நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா கீரையும் நான் வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி அதெல்லாம் போட்டு நம்ம வந்து அலசிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் 2 வாட்டி அலசிடுங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறேன். கருப்பு உளுந்து வந்து ஒரு மிகவும் ஆரோக்கியமானது. நம்ம எப்பப்பெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வந்து கருப்பு உளுந்து வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸுக்கு வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 வரமிளகா வந்து கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அலசி வச்சுருக்க தூதுவளை கீரையை தண்ணி இல்லாமல் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தூதுவளை கீரையை வந்து நம்ம லைட்டாக வதக்கிடலாம். அந்த கீரை வந்து லைட்டாக சுருங்கினாலே போதும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ வதங்கிடுச்சு, கீரையெல்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைக்கலாம். இப்போ சட்னி நம்ம அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சூடானதும் அதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து உடைச்ச உளுத்தம்பருப்பு நம்ம சேர்க்குறோம். அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சட்னி மேலே நம்ம ஊற்றி நம்ம சேர்த்துடலாம். சூப்பரான ஆரோக்கியமான தூதுவளை சட்னி, துளியும் கசக்காது, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது சளி, இருமல், ஆஸ்துமா, அப்புறம் வந்து நாள்பட்ட சளி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.